السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يحب التوابين ويحب المتطهرين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين. قال نبينا وسيدنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: يا أيها الناس توبوا إلى الله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவரது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், இங்கே ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற, குறிப்பாக வயநாட்டில் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அனைத்து மக்களின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மனிதர்கள் அவர்களுக்கென கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லைகளை மீறி செயல்படும் போது, இப்படிதான் மனித சமூகம் வாழ வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர்களும் இறை வேதங்களும் இறை நெறிகளும் ஒரு வழிமுறையை, ஒரு கட்டமைப்பை சொல்லிக் கொடுத்து, இந்த கட்டமைப்புக்குள் நீங்கள் வாழ்ந்தால்தான் மனிதன் என்கின்ற அந்தஸ்தில் நீங்கள் வாழ முடியும் என்று நமக்கு பல சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளது. ஆனால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படி மதங்கள், மார்க்கங்கள், இறை வேதங்கள், இறை தூதர்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த வழிமுறைகளை, அந்த கட்டளைகளை அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த அளவுக்குள் நாம் இன்று செயல்பட மறுக்கின்றோம். இப்படி எப்பமெல்லாம் இறைவனுடைய கட்டளைகளுக்கு நாம் செயல்பட மறுக்கின்றோமோ, அப்பவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் ஒரு அழிவை கொடுத்து, உலகத்திற்கு எச்சரிக்கை செய்யும் வண்ணத்திலே சில பாதிப்புகளை அல்லாஹ் உருவாக்கி, அந்த பாதிப்புக்கு பிறகு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சமூக மக்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்றான். தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். 2020 பிறந்ததிலிருந்து அல்லது 2019 பிறந்ததிலிருந்து ஏறத்தாழ 5 ஆண்டு காலங்களாக உலகத்தில் பெரும் பெரும் பாதிப்புகள், பெரும் பெரும் நோய்கள், பெரும் பெரும் மழைகள், பஞ்சகாலங்கள், உணவு வீணடிப்பு என்று சொல்லி பல்வேறு விதமான சோதனைகள் தொடர்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த சோதனைகள் நடக்க வேண்டும்? அல்லாஹ் ஏன் இப்படி சோதனைகளை கொடுத்து மனிதர்களை இன்னல்களுக்கு அல்லாஹ் தள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆய்வு செய்யும் போது, யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது நமது சிந்தனையில் புலன்படுகிறது, இப்பொழுது உலகம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது.
நாம் வாழக்கூடிய இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம் என்பது அழிவிற்குரிய காலமாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், எனக்கும் கியாமத்து நாளுக்கும் மத்தியில் இடைவெளி இவ்வளவுதான் இருக்கிறது என்றார்கள். 2 விரல்களை அல்லாஹ்வின் தூதர் காமித்தார்கள். இந்த 2 விரல்களுக்கு மத்தியில் என்ன இடைவெளி இருக்கிறதோ இதே இடைவெளிதான் என்னுடைய காலத்திற்கும் கியாமத்தினுடைய நாளுக்கும் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டது 1500 வருடங்களுக்கு முன்னால் குறிப்பிட்டார்கள். இன்று நாம் ரொம்ப சமீபத்தில் அந்த கியாமத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, கியாமத்து நாளுடைய சிறிய சிறிய அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்ட எல்லா அடையாளங்களும் இன்றைக்கு உலகத்திலே நிகழ்ந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்ன பெரிய பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் இன்னும் நிகழல. சூரியன் வழமையாக உதிக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு ஒரு திசையிலிருந்து உதிக்கும் என்றார்கள். இன்னும் அது நடக்கல. பூமியில இருந்து தாபத்துல் அர்த் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பறவை வரும். நாங்கள் ரசூலுல்லாஹ் தாபத்துல் அர்த், பூமியிலிருந்து ஒரு பெரிய பறவை வரும் என்றார்கள். இன்னும் அந்த பறவை வரல. நெற்றியில் ஒற்றை கண் கொண்ட உயர்ந்த மனிதன் தஜ்ஜால் வருவான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். இன்னும் தஜ்ஜால் வரவில்லை. வானலோகத்தில் இருந்து மஞ்சள் நிறை ஆடை அணியப்பட்டு ஒரு பள்ளிவாசலுடைய மினாரத்தில் ஈசா நபியை போன்று ஒரு நபியை அல்லாஹ் இறக்குவான். அந்த நபியை இறக்கும் போது கியாமத் நாள் வரும். நாங்க இன்னும் அந்த நபி இறங்கல. அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ரொம்ப கட்டையான ரொம்ப நெட்டையான யஜூஜ் மஜூஜ் கூட்டங்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே அனுப்பி விடுவான். யஜூஜ் மஜூஜ் எப்படி தெரியுமா? அவங்கள வரலாறுல எழுதும் போது ரொம்ப பிரமிப்பா எழுதுவாங்க. ஒரு யஜூஜ் அப்படிங்கிறது கட்ட மனுஷன். எந்த அளவுக்கு கட்ட மனிதன்? கத்திரிக்காய் செடியே எட்டி தான் பறிப்பான். அந்த அளவுக்கு கட்ட மனுஷன். கத்திரிக்காய் செடி பார்த்துருக்கீங்களா? கத்திரிக்காய் செடி நம்ம குனிஞ்சு பறிக்கிற மாதிரி இருக்கும், அப்படிதானே? கத்திரிக்காய் செடியை எட்டி பறிப்பான்னு சொன்னா அவன் எவ்வளவு கட்டையா இருப்பான். அவனுடைய தாகத்தை பற்றி வரலாறுல எழுதுவாங்க, ஒரு கடல் நீர் முழுக்க குடித்து விட்டாலும் அவனுடைய தாகம் அடங்காது. அவன் மனிதர்களை தின்பக்கூடியவனாக இருப்பான், மனிதர்களை அநியாயம் செய்யக்கூடியவனாக இருப்பான், மனிதனுடைய காதிலும் மூக்கிலும் நுழையக்கூடியவனாக இருப்பார்கள், மனிதனுடைய ரத்தங்களையும் மனிதனுடைய சதைகளையும் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த யஜூஜ் மஜூஜ் இன்னும் வரல. இது மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு 10-15 பெரிய அடையாளங்களை சொன்னாங்க. இந்த பெரிய அடையாளங்கள் வந்துருச்சுன்னா நம்ம கியாமத்துக்கு தயாராயிட்டோம்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் சின்ன அடையாளங்களை சொன்னாங்க. சின்ன அடையாளங்கள் 40 அடையாளங்களை ரசூலுல்லாஹ் வருஷப்படுத்தினாங்க. இந்த 40 அடையாளங்களும் இன்றைக்கு மிக சர்வ சாதாரணமான முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய சமீப நெருக்கத்தில் மனிதர்கள் யாரும் உண்மை பேச மாட்டார்கள். வாயை திறந்தா உண்மையாக ஒரு வார்த்தை கூட வராது. எல்லாவற்றிற்கும் பொய் சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுவாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிப்போச்சு தெரியுமா? ஒரு நபர்கிட்ட போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்டா கூட இன்ன சாப்பாடை சாப்பிட்டேன்னு உண்மையே சொல்ல மாட்டேங்காங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்டா கூட நல்ல முறையில் நம்மளை நல்லா எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சாப்பிட்டது கஞ்சாக இருந்தாலும் தான் சாப்பிட்டது ஒரு இட்லியா இருந்தாலும் நான் அங்க போய் இந்த உயர்ந்த விலை உள்ள இந்த உணவை தான் சாப்பிட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசக்கூடிய பொய் சொல்லக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய சமீபத்திலே கணவன் மனைவியிடத்திலே பொய் சொல்லுவார், மனைவி கணவனிடத்திலே பொய் சொல்லுவார், பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே பொய் சொல்வார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே பொய் சொல்வார்கள், அண்டை வீட்டாரோடு பொய் சொல்லிக் கொள்வார்கள். உலகத்தில் யாரும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. நல்லா வாழக்கூடிய ஆட்டையா போய் என்னங்க வியாபாரம்லாம் எப்படி இருக்கு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா பார்க்க செல்வ செழிப்பா இருக்கீங்க நம்ம சொல்லி கேட்டோம்னு வைங்களேன், அட ஏன் பாய் நீங்க வேற, ஏன் பொழப்பே இங்கே பெரிய திண்டாட்டமாக இருக்குது. ஏன்னா வெளியே காமிக்க மாட்டோம்.
வெளியே என்ன செய்யறதில்ல, காமித்துக் கொள்வதில்லை. அப்படி காமித்துக் கொண்டால் கண்டிஷ்டி ஆயிரும், கண்ணூர் ஆயிரும், அதனால பெரிய பாதிப்பு வந்துரும் அப்படின்னு சொல்லி எதையாவது பொய். அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளை நீங்க சொல்லுங்க. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உங்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நியாமத்தை கொடுத்திருக்கானோ, ஆமா நல்ல வியாபாரம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஆரோக்கியமா இருக்க, எனக்கு என் மனைவிக்கு சண்டையே இல்லை, என் பிள்ளைங்க நான் சொல்றதை கேட்கக்கூடிய பிள்ளைங்க, எனக்கு என்ன நான் ராஜா மாதிரி சொர்க்கத்தில் வாழ்ற மாதிரி வாழ்றேன்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி வாழ்றவங்க கூட அப்படி இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. காரணம் கண்ணூர் ஆயிரும், அது அந்த பிரச்சனை உண்டாக்கிறோம், இந்த பிரச்சனை உண்டாக்கிறோம், நாளைக்கு நம்மள்ட்ட வந்து நின்றுவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லி இன்னைக்கு பொய்யான வாழ்க்கையே வாழக்கூடியவங்களா நம்ம மாறிட்டோம். அடுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து நாளுடைய சமீபத்தில் ஏமாற்றக்கூடியவர்கள் அதிகமாக பிறப்பார்கள். எல்லாரையும் இன்னைக்கு நம்ம ஏமாத்துறோம். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகத்தில் நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம். இப்படிதான் வாழணும்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருதுன்னு வைங்க. அப்பதான் நம்ம வந்து யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மோட்டிவேட் ஸ்பீக் ஒன்று வரும். மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ன, நீ எவனுக்கும் கட்டுப்பட்டு வாழாத, கையில் 5000 வச்சிருக்கியா, எப்படின்னாலும் செலவு பண்ணு, உனக்கு முன்னாடி இருக்கா மதிக்காத, மாமியாருக்கு மதிக்காத, பாப்பா அம்மா மதிக்காத, நீ கெத்தா வாழு. இதான் நீங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச். அதை கேட்டு இவன் பாட்டுக்கு என்ன செய்யறது, இப்படி வாழ்றது தான் என்னது ஒரு கெத்தான ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ்றதா ஒரு கம்பீரமான வாழ்க்கைன்னு நம்மளை நாமளே இன்னைக்கு ஏமாத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நமக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுங்கிறத நம்ம முடிவு பண்றதில்ல, நம்ம கையில் இருக்கிற செல்போன் தான் முடிவு பண்ணுது. ஒரு ஆடை நமக்கு முன்னாடி பிடிக்காம இருந்திருக்கும், ஆனா அந்த ஆடையை பத்தி 10 பேர் ரிவ்யூல நல்லா சொல்லிட்டோம்னா நல்லா தான் இருக்குண்ணே, ஆமா இந்த இது நல்லா தான் இருக்கு, வாங்கிடுவோமேனு வாங்கிடுறது. ஒரு உணவு நமக்கு பிடிக்காம இருக்கும், இந்த உணவை பத்தி ஒரு 10 பேர் நல்ல முறையில் சொல்லிட்டாங்கன்னா ஆமா அது நல்ல உணவு தான் சொல்லி அது நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நமக்கு பிடிச்சதாகவே இன்னைக்கு அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏமாற்றக்கூடியவங்க அதிகமா வருவாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க எல்லாரும் சொல்றது யாருக்கு கூட தெரியக்கூடாது, உங்க உம்மா அப்பா கூட தெரியக்கூடாது, உங்க மனைவிக்கு கூட தெரியக்கூடாது, பதிக்கு உங்களுக்குன்னு சொல்லி வச்சுக்கங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்காக வாழக்கூடிய பெற்றோர்கள்ட்ட இருந்து வருமானத்தை மறைக்கக்கூடியவர்கள், நமக்காக தியாகம் செய்யக்கூடிய மனைவிட்ட இருந்து வருமானத்தை மறைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். கண்மூடி எழுவதற்கு முன்னால் வயநாடை போன்ற ஒரு சூழல் நமக்கு உருவானால் பதுக்கி வைத்ததை யாருக்காக நாம் செலவு செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம நம்பக்கூடிய எல்லாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றோம், ரொம்ப சர்வசாதாரணமான முறையில் நம்பிக்கை துரோகம் பண்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய அடையாளத்துல நம்பிக்கை துரோகிகள் உலகத்துல அதிகமாக வளம் வருவார்கள். அப்படி வளம் வரக்கூடியதை நீங்க பார்த்தீங்கன்னா உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது சுயநலமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம், வாழ ஆரம்பிச்சிட்டோம். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னாங்க கியாமத் நாளுடைய அடையாளத்தை பத்தி. அப்போ இந்த கியாமத் நாளுடைய நெருக்கத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் தான் கண்ணுக்கு தெரியாத நோய் நொடிகள் வரும், வந்துட்டு போயிருச்சு. அதிகமான மழையினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒன்று மழை பேஞ்சு பாதிப்பு ஏற்படுத்தும், இல்லைன்னா மழையே இல்லாம பாதிப்பு ஏற்படுத்தும். ரெண்டுமே நடந்துருச்சு. நிலச்சரிவுகள், பூமியின் மூலமாக ஏற்படக்கூடிய பேரழிவுகள் அதிகரிக்கப்படும். நமக்கு தெரியுது வயநாடுல மட்டும்தான் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. துபாயில ஒரு 5 நாளைக்கு முன்னாடி பயங்கரமான மழை. துபாயில பெய்யக்கூடிய மழையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் தெரியும், அங்க இருக்கக்கூடிய கார் முதற்கொண்டு பிளாட் முதற்கொண்டு தண்ணி உள்ள ஏறிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு தண்ணி அப்ரூவ் படுத்தாலும் அப்ரூவ் படுத்த முடியல. நீங்க அங்க அந்த மாதிரி மழை. சவுதியில 2 வருஷத்துக்கு முன்னாடி வெறுமனே காத்து, மண்ணு காத்து மட்டும் அடிச்சு ஒரு மழை பெஞ்சது. எவ்வளவு அழிவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த அழிவுகள் அல்லாஹ் கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் பாவிகளாக இருக்கிறீங்க, திருந்தி வாழுங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் அது.
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை எடுத்துக்குவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 950 ஆண்டு காலம் வாழ்ந்தவங்க. ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம்? 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நபினா அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம் ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சாங்க. யாருமே அவங்களுடைய பேச்சை கேட்கல. சொற்பமான, ரொம்ப குறைவான, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு சில ஹதீஸுகள்ல 50 நபர்கள் என்றும், ஒரு சில ஹதீஸுகள்ல ஒரு 15 முதல் 20 நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் தஆலா பொறுத்து 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 பார்த்தா யாருமே இஸ்லாத்துக்கு வரல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கையேந்திராங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில ஒரு இறை மறுப்பாளர்களை கூட நீ மிச்சம் வச்சிராத, எல்லாரையும் அழித்து விடு என்று அல்லாஹ் தஆலாவிடத்திலே நூஹ் நபி துஆ செய்தார்கள். உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, நபியே, நான் ஆக்குவதும் தண்ணியை கொண்டுதான், அழிப்பதும் தண்ணியை கொண்டுதான். உலகத்தில் எல்லாம் ஆக்கப்படுவது எதை கொண்டுதான்? தண்ணியை கொண்டுதான். எல்லாமே உலகத்தில் தயாராகுது. நாம நினைக்கிற மாதிரி மரம் செடி கொடி மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம், நம்ம அணியக்கூடிய செருப்புல இருந்து, உடுத்தக்கூடிய ஆடையில இருந்து, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பேர் பார்ட்ஸ்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பொருளா இருக்கட்டும், இரும்பு பொருளா இருக்கட்டும், பித்தளை பொருளா இருக்கட்டும், எந்த பொருளா இருக்கட்டும், தண்ணி இல்லாம எதையும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் எது தேவை? தண்ணி தேவை. அல்லாஹ் சொன்னா, ஆக்குவதும் தண்ணியை கொண்டுதான், அழிப்பதும் தண்ணியை கொண்டுதான். உடனே ஒரு பெரிய கப்பல் ஒன்று தயார் செய்யுங்க. நூஹ் நபி அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ், கப்பல்னா எப்படிப்பட்ட கப்பல் தயார் செய்யணும்? அல்லாஹ் சொன்னா, எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் உங்களுடைய கப்பல் மூழ்கிவிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கப்பலை கட்டுங்கன்னு அல்லாஹ் சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரம்மாண்டமான ஒரு கப்பலை கட்டி எழுப்பினார்கள். இன்ற வரையிலும் உலகத்தில் யாராலும் அப்படி ஒரு கப்பலை கட்டவே முடியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் டைட்டானிக்கை விட பெரிய கப்பல் ஒன்று கட்டினாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு கப்பலை கட்டி நூஹ் நபி கட்டி முடித்ததோடு அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, அல்லாஹ் கட்டி முடிச்சிட்டேன். அல்லாஹ் சொன்னா, உங்களை கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாரையும் உள்ள ஏத்துங்க. இது உலகத்துல எங்கெங்க என்னென்ன செடி கொடி மரங்கள், என்னென்ன பறவைகள், என்னென்ன பூச்சிகள், என்னென்ன தாவரங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த கப்பல்ல ஏத்திங்க. அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ், செடி கொடியெல்லாம் எதுக்கு ஏத்த சொல்ற? அல்லாஹ் சொன்னா, இந்த உலகத்தையும் அழிக்க போறேன். அல்லாஹ் ஒரே ஒரு வெள்ளம் தான், தூஃபான் என்கின்ற வெள்ளம், உலகத்தையே புரட்டி போட்டது, உலகம் முழுக்க அழிந்து போனது. நூஹ் நபியினுடைய கப்பலில் இருந்தவர்கள் மட்டும்தான் மனிதர்கள், நூஹ் நபியினுடைய கப்பலில் இருந்தது மட்டும்தான் பறவைகள், நூஹ் நபியின் கப்பலில் இருந்தது மட்டும்தான் செடி கொடி தாவரங்கள், எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சான். ஒரு பறவை கூட விடாம அழிச்சான்னு சொன்னா அந்த தண்ணி எந்த அளவிற்கு மேலோங்கி போயிருக்குங்கிறத கொஞ்சம் யோசித்து நாம் பார்க்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்லாத்துக்கு வரலங்க. நூஹ் நபியினுடைய மகன் எங்க வரல? இஸ்லாத்துக்கு வரல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்தில் தான் மகனை கூப்பிட்டாங்க, வந்து என் கூட ஏறிக்க. அல்லாஹ் தடுத்துட்டான், கூப்பிடக்கூடாது. இஸ்லாத்துக்கு வராதவன் உங்கள் மகனே இல்லை, கூப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ். நூஹ் நபி துவா செஞ்சாங்க, அவனுக்காக துவாவும் செய்யக்கூடாதுன்ட்டு. அப்போ நூஹ் நபி கேட்டாங்க, நீ எப்படா தப்பிக்க போறேன்ட்டு. அவன் மகன் சொன்னா, உங்கள் அல்லாஹ் என்ன வெள்ளத்தை கொடுக்க போகிறான், உங்கள் அல்லாஹ் என்ன அழிவை ஏற்படுத்த போகிறான்? அந்த இருக்கு பாருங்க, ஒரு உயர்ந்த மலை வெள்ளம் வரும்போது அந்த உயரிய மலையின் உச்சிக்கு நான் ஏறி போவேன், அந்த உச்சியை எத்தகைய வெள்ளமும் தொட முடியாது, அந்த அளவிற்கு அது உயரமானது, அங்கே போயிடுவேன். நூஹ் நபி மகன் அதே மாதிரி போனாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூஃபான் என்கின்ற வெள்ளத்தை கொடுத்தா, நூஹ் நபியினுடைய மகனின் கண் முன்னால் அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக எழும்பியது. இறுதியாக ஒரே உயரத்திற்கு எழுந்து அவர்களை அப்படியே அடித்து சென்றது என்று வரலாறு நமக்கு பதிவு செய்கிறது. அப்படியானால் அநியாயங்கள், அக்கிரமங்கள், பாவச் செயல்கள், எல்லை மீறி நடப்பது, வேண்டுமென்றே ஹராமுகளை செய்வது, வேண்டுமென்றே வணக்க வழிபாடுகளை விடுவது, வேண்டுமென்றே பெற்றோர்களை புறம் தள்ளுவது, வேண்டுமென்றே பாவத்தில் செய்வது, இப்படிதான் வாழ்வேன் என்று ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிட்டால், இப்படிதான் அழிப்பேன் என்று அல்லாஹ் ஒரு முடிவுக்கு வந்துருவான்.
சாதாரண மனிதன் நமக்கே அவ்வளோ ரோஷம் இருக்கு. எடுத்த முடிவுல இருந்து மாற மாட்டேங்கிறதுல ஒரு கொள்கையில உறுதியா இருக்கிறோம்னா நம்மளை மாதிரி கோடிக்கணக்கான படைப்பை படைத்தவன் அல்லவா அல்லாஹ். அவனுக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும், அவனுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். அவன் பிடிக்கணும்னு நினைச்சு பிடிச்சா நம்மளால இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அடி எடுத்து வைக்க முடியுமா? சகோதரர்களே, எங்கேயோ நடக்கிறது, யாருக்கோ நடக்கிறது, ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறது. அங்க அப்படி நடக்கிறதுக்கு 1000 இயற்கை சீற்றங்கள் காரணமாக இருக்கலாம். நீங்க நல்லா யோசிக்கணும். சரி, நீங்க சொல்றீங்க வயநாடு மலைப்பகுதி, மண் அப்படி இருக்கு, மண் இப்படி இருக்கு, காத்தடிச்சிச்சு, மழை பெஞ்சிச்சு, சேட்டலைட்ல அப்படி இருந்துச்சு, அந்த கடல்ல இருந்து அந்த சுனாமி வந்துச்சு, அந்த புயல் வந்துச்சு, இன்ன மழை வந்துச்சு, அப்படி இப்படின்னு 1000 காரணங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அறிவியல் சொல்லலாம். இத்தனை ஆண்டு காலம் இல்லாம இப்ப எப்படி வந்துச்சு? அங்கதான் கேள்வி இருக்கு. இவ்வளோ நாள் அப்ப அவ்வளோ பிரச்சனையோடு அதை பாதுகாத்தது யாரு? ரப்பு அல்லவா பாதுகாத்தா? அல்லாஹ் பாதுகாக்கிற வரைக்கும் தான் பிரச்சனைக்குரிய சூழல் இருந்தாலும் பிரச்சனை வராது. அல்லாஹ் பாதுகாக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நல்லா இருக்கிற சூழ்நிலையில கூட அல்லாஹ் பிரச்சனையை உண்டாக்கி இல்லாம ஆக்கிடுவான்ங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். வாழக்கூடிய காலங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் நம்ம சொல்லுவோம், திடீர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவீங்க, விபத்துல இறந்துருவோம், வாழும்போது கொஞ்சம் நல்லவங்களா வாழணும், ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லுவோம். இப்ப நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா மவுத்துங்கிறது எப்படி வருதுங்கிறதே தெரியல. அந்த வயநாடு மக்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். ஏராளமான மனிதர்கள் படுகாயம், இன்னும் காணாமல் போனவங்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னே தெரியல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி 4 குழந்தைகளை மீட்சி எடுத்தார்கள் காட்டுக்குள்ளே இருந்து. இதெல்லாம் பார்க்கும்போது ஈரக்குலையை நடுங்கி போச்சு. ஒரு நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம புள்ள நம்ம பக்கத்தில் நம்ம மனசு எப்படி துடிச்சு போயிடும். கல்யாணம் முடிஞ்சு புதுசாக புள்ள பெற்றவங்கள்ட்டலாம் கேட்டால் தெரியும். புள்ள பக்கத்துலலாம் என்ன பேசுவோம், எஞ்ச உடனே பதறி போயிடுவோம். பிள்ளைய எங்கே போட்டு போனட்டு பொண்டாட்டி 2 அடி கூட அடித்து போயிடுவோம். 4 நாளாக ஒரு 4 வயசு பிள்ளைய காண ஆக்கிட்டு அந்த பெற்றோர்கள் சுற்றி திரிஞ்சாங்கன்னா அந்த 4 நாள் அவங்க வாழ்க்கை எவ்வளோ நரகமாக இருந்திருக்கும், எவ்வளோ நரகமாக இருந்திருக்கும். வண்டியில் போனவங்கெல்லாம் அப்படி வண்டியோடு சரிஞ்சு போனாங்க. இன்னும் எத்தனையோ வண்டியை கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு லாரியை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் மௌத்தா போயிருக்காங்கிறது தெரியல. நம்ம நினைக்கிற மாதிரி இது திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் ஏற்பட்ட மாதிரி ஒரு மழையினால ஏற்பட்டு அவங்களுக்கு உணவு இல்லாமல் தண்ணி இறங்காமல் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதனுடைய இழப்பீடு இது திரும்ப ரிக்கவரி ஆகி வரணும்னு சொன்னால் இது எத்தனையோ ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்று இன்றைக்கு கேரளா மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வீடு இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீடுக்கு ஏதோ ஒரு அரைகுறையாக இடிஞ்சிருக்கு, ஒரு மேல் போர்ஷன் மட்டும் போயிருச்சு அல்லது ஒரு கீழ் போர்ஷன் மட்டும் போயிருச்சுன்னா இது நம்ம இடம் தான், நம்ம வீடு தான், ஏதாவது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படிதானே? எங்கே இருந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியல. இன்னாருடைய கடை இந்த இடத்துல தான் இருந்ததுன்னு ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியல. மொத்தமும் பிளாட்டா மாறிடுச்சு. இனி சேட்டலைட்டால கூட நீங்க இந்த பத்திரம் போட்டு பார்க்கணும்னு சொன்னாலும் கூட பத்திரம் கூட நீங்க பாட்டு போக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ குழப்பங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சிதைவுகள், அவ்வளோ ஆபத்துகள். அல்லாஹ் காப்பாற்றணும். மருத்துவ உதவிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் எண்ணிக்கை ஒதுக்கி இருக்குது எல்லா அரசாங்கமும் சேர்ந்து. தமிழக அரசாங்கம் கை கொடுத்திருக்கிறது, கன்னட அரசாங்கம் கை கொடுத்திருக்கிறது, தெலுங்கானா கை கொடுத்திருக்கிறது, எல்லா மாநிலமும் கொடுத்திருக்கு. ஆனா இவங்க கொடுத்தது மருத்துவ உதவிக்கு கூட பத்தாதுன்னு இன்னைக்கு கேரள மாநிலம் சொல்லுது. அப்ப எந்த அளவுக்கு சிதைவுகள், காயங்கள் ஏற்பட்டிருக்குதுங்கிற நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம கணித்திருக்கிறவர்களே, இந்த பேரிடர்கள் எல்லாம் கொஞ்சமாவது அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க நடங்கிறது தான் நமக்கு உணர்த்தது. வாழக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம கண்ணை திறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தை மட்டும்தான் நிஜம். இதுக்கு கொடுத்து இருக்கக்கூடிய அடுத்த நொடி நம்ம வாழ்க்கையில் நெசம் கிடையாது. எப்படி மாறுங்கிறத சொல்லவும் முடியாது. அப்போ நெசமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சமாவது அல்லாஹ்விற்கு உண்மையான ஒரு அடியானாக
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்விட்ட தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக நாம் என்ன செய்கிறது, மாறிக்கொள்ள வேண்டும். சகோதரர்களை, கணித்திற்குரியவர்களே, அந்த வயநாட்டுக்காக வேண்டி தொடர்ந்து 2 வாரங்களாக தமிழ்நாடு ஜமாத் உலமா சபை எல்லா பக்கங்களும் ஜும்மாக்களில் வசூல் செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வரிசையில் சென்ற வாரம் சுரண்டையை சுற்றி இருக்கக்கூடிய வட்டார பகுதிகள், அதாவது விகே புதூர், வீராணம், கலநீர்குளம், அது போன்ற இந்த பக்கத்தில் இந்த சாம்பவர் விடகரைன்னு சொல்லி ஒரு 10-12 ஊர்களில் ஒரு கணிசமான தொகையை வசூல் செய்துட்டார்கள். அவங்க ஒரு கணிசமான நல்ல ஒரு தொகையை வசூல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் சென்ற வாரம் அதற்கான ஒரு தோது இல்லை. ஏன்னா ஊரில் யாருமே தென்படலை, ஊரில் யாரும் இல்லாத ஒரு சூழல்னால சென்ற வாரம் அப்படி இப்படின்னு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லி ஒரு அளவுக்கு ஒரு சிறிய தொகையை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தயார் செஞ்சுருக்கிறோம். இந்த வாரமும் அவர்களுக்கான வசூல் என்பது இன்ஷா அல்லாஹ் இப்போ ஜும்மா முடிஞ்சதற்கு பிறகு ஒரு 2 சகோதரர்கள், நம்ம பிள்ளைங்கள யாராவது 2 பேர் நிற்பாங்க, தாராளமான முறையில் என்ன செய்யுங்க, கொடுங்க. தாராளமான முறையில் சொன்னோட 20 ரூபா கொடுக்கக்கூடாது. அதான் நம்ம தாராளம். 2 ரூபாங்கிறது பரவாயில்ல, 2 ரூபா கொடுக்குற 20 ரூபா தாராளம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு நபர் ஒரு 100 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய் யாராவது ஒரு பெற்றோர்களுடைய அல்லது ஒரு பிள்ளைகளுடைய பேம்பஸுக்காவது யூஸ் ஆகணும். குறைஞ்சது நான் சொல்கிறேன். ஒரு 4 நபர் ஒரு நல்ல முறையில் ஒரு காலை உணவு கழிப்பதற்காவது நம்ம கொடுக்கக்கூடிய, ஒரு நபர் கொடுக்கக்கூடியது ஒரு நபருடைய ஒரு காலை உணவுக்காவது என்ன செய்யணும், பயன்படணும். அங்கே இருக்கிறவங்களுடைய சூழல் ரொம்ப மோசம், அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை விவரிக்கிற அளவுக்கு மனதைரியம் இல்லை. அல்லாஹ் காப்பாற்றணும். ஒவ்வொரு நொடியும் அவங்க அங்கே உயிரோடு இருந்து செத்து அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த சூழலை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த வாரம் உங்களால் என்ன முடியுமோ சிறப்பான முறையில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை கொடுத்து உதவுங்க. அது போக இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு 5 மணி அளவில் பெண்களை தேடி வீட்டு வீடாக இன்ஷா அல்லாஹ் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், இளைஞர்கள், பொறுப்புதாரிகள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அவர்கள் வரும்போதும் இன்ஷா அல்லாஹ் உங்களால் எவ்வளோ தாராளமாக முறையில் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தாராளமாக கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு பெரிய பயணத்தை முடித்து இருக்கிறீங்க, இப்போ தான் ஒரு பெரிய செலவுகளை எல்லாம் தாண்டி இருக்கிறீங்க. இருந்தாலும் இதை தான் நம்ம ரொம்ப முக்கியமாக செலவழிக்கணும். இப்போ நீங்கள் அது போனதை நான் குத்தம் குறை அதெல்லாம் நான் சொல்ல வரல. போகக்கூடிய இடம் போயாச்சு, வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அங்கே போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற காரணத்தை வச்சு ரொம்ப குறைவாக இடத்தையாக கையில் கொடுத்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அங்கே போய் எவ்வளவோ தேவையில்லாத செலவுகளை நம்ம என்ன செஞ்சிருப்போம், பண்ணியிருப்போம். இந்த செலவு தேவையான செலவு, உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய செலவு, அல்லாஹ்ட்ட உங்களுக்கு அங்கீகாரத்தை வாங்கி தரக்கூடிய செலவு. அதனால் இருக்கிறத எண்ணி பார்க்காம அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா உங்களுடைய இம்மை வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அதுபோன்று நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள் வேற யாராவது வெளியூர்ல இருந்து உதவி செய்யறவங்க இருந்தா அவங்களையும் தொடர்பு கொண்டு இன்ஷா அல்லாஹ் அவங்கள்ட்ட இருந்து உதவிகளையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம ஒரு வாட்டி நிதி உதவி நம்ம தயார் செய்தோம். அதில் ஏறத்தாழ சுரண்டை வட்டாரத்தில் ஒரு 16 பள்ளிகள், அந்த 16 பள்ளிகளில் நம்ம பள்ளி தான் ரொம்ப அதிகமான தொகையை கொடுத்தது. அந்த வட்டாரத்துக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாகி போச்சு. நம்மளை விட தலைக்கட்டு கூட கொண்ட ஊர்கள் நிறைய இருக்குது, நம்மளோட தலைக்கட்டு அதிகமாக இருக்கிற ஊர் நிறைய இருக்குது. அவங்களாலேயே முடியாத ஒன்றை ரொம்ப குறைவான ஒரு தலைக்கட்டில் இருந்து நீங்கள் எப்படி கொண்டு வந்தீங்கன்னு ரொம்ப அவங்க வியர்ந்து போனாங்க. நம்ம ஊர் மக்களுக்காக இங்கே இருக்கிற உலமாக்களை நிறைய துவா செஞ்சாங்க. ஏன்னா எந்த நிகழ்ச்சி வைக்கிறதா இருந்தாலும் முதல்ல அது நம்ம பள்ளி தான். ஒரு பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், நோம்புல ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எதுனாலும் மறுப்பு தெரிவிக்காமல் செய்யக்கூடிய ஒரு இடம் அது நம்ம பள்ளியாக இருக்குது. அதனால் இந்த வாரம் நம்ம கொடுக்கக்கூடியது நாளைக்கு தான் அதை போய் நாங்கள் ஒப்படைப்போம். இது எப்படி போய் சேருதுங்கிறத சொல்லிடுறேன். இதை நாங்கள் வட்டாரத்தினுடைய தலைவர்கிட்ட போய் கொடுத்துருவோம். 11 பள்ளி 13 பள்ளி இருக்கு இல்லையா, வட்டாரத்தினுடைய தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த பணத்தை நாங்கள் ஒப்படைப்போம். அவர் எல்லா பணத்தையும் மொத்தமாக சேர்த்து மாவட்டத்தினுடைய செயலாளர்கிட்ட போய் கொடுத்துருவாங்க. மாவட்டத்தினுடைய செயலாளர் கடையநல்லூர் அன்சாரி மதரசாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மைதி ஹசரத், அவங்கள்ட்ட போய் அது ஒப்படைக்கப்படும்.
அவங்க எல்லாரும் எல்லா மாவட்டங்களுடைய தொகையும் சேர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா தலைவர்கிட்ட போய் கொடுப்போம். தமிழ்நாடு மாநில ஜமாத் உலமா தலைவருங்கிறது மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய PA காஜி ஹசரத் அவங்கள்ட்ட போய் கொடுக்கப்படும். அங்க இருந்து இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுடைய மருத்துவ உதவிக்காக நேரடியாக கேரளா சென்று கேரளாவுடைய முதல்வர்கிட்ட கொஞ்சம் தொகையை ஒப்படைக்கிற மாதிரியும், கொஞ்சம் தொகைகளில் உணவுப் பொருட்களும் அவங்களுக்கு தேவையாக அன்றாடம் தேவைக்கு பயன்படக்கூடிய பொருட்களையும் கொஞ்சம் வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு அந்த பொருட்களை அங்கே வச்சு அப்படியே விநியோகம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஏற்பாடு என்பது இன்ஷா அல்லாஹ் தயாராக்கி இருக்கிறது. உலமாக்கள் முடிந்த அளவிற்கு தொடர்படியாக பல இடங்களில் சொல்லி நல்ல முறையில் எல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. பொதுமக்கள் நீங்கள் இல்லாமல் உலமாக்களால் இதை செய்ய முடியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் தாராளமான முறையில் உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்யும் போது அவங்களுக்காக துவா செஞ்சு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் இனி எங்கேயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துவா செய்யுங்க. சென்ற வாரம் அறிவித்ததுனால வீட்டில் இருந்து சின்ன சின்ன பிள்ளைங்க உண்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியாக ஒரு குழந்தை என்ன உதவின்னு சொல்லி நம்ம கேட்க போனாலும் இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3ஆவதோ 4ஆவதோ 5ஆவது வாட்டின்னு நினைக்கிறேன் நான். என்ன உதவின்னு கேட்க போனாலும் அந்த குழந்தை சேர்த்து வச்சிருக்கிற அந்த உண்டியல் பணத்தை அப்படியே கொடுத்துரு. எனக்கு தெரிஞ்சு இந்த உண்டியல் பணத்திலேயே ஏறத்தாழ ஒரு 1000 ரூபா கிட்ட இருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக என்ன செய்யுது இருக்குது, அவ்வளோ தொகை நிறைஞ்சதாக இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த மனசு நமக்கு இன்ஷா அல்லாஹ் வரணும். சின்ன பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, ஒரு 3ஆம் வகுப்போ 4ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய ஒரு சின்ன பிள்ளையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, நாளைக்கு செலவுக்கு வேணும், இன்றைக்கி சாயா செலவுக்கு வேணும்லாம் பார்க்காம இருக்கிற தூக்கி கொடுங்க. அல்லாஹ் தஆலா கூரையை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.